புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும், பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி, புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைக்காக இன்று வருகை தந்தார். காலை 11 மணிக்கு சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுவை விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தியை, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், திமுக அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் 16 காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் திமுக, விசிக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி மேடையில் பேசிய ராகுல் காந்தி, புதுச்சேரி மாநிலம் இங்கிருந்து ஆளப்படவில்லை என்றும், எங்கோ இருப்பவர்களால் இயக்கப்படுவதாகவும், மக்களின் கருத்துக்கள் மதிக்கப்படாமல் சித்தாந்தங்கள் திணிக்கப்படுவதாகவும், மாநிலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30% கமிஷன் வாங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் எதை தொட்டாலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என ராகுல் காந்தி அறிவித்த 4 முக்கிய வாக்குறுதிகளாக வேலையில்லா உதவித்தொகை, வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், அரசு வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு 40ஆக அதிகரிக்கப்படும், பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும், எந்த நோயாக இருந்தாலும் உயர்தர சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.